என்ன வீட்டுக்குள்ள ஒரு அணக்கமும் இல்ல? வெளியே கிடந்து அவ்வளவு அடி வாங்கினதுல வீட்டுக்குள்ள கிடந்து பாத்திரத்தை எல்லாம் உருட்டிட்டு கிடப்பான்னு நினைச்சேன். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு சத்தமும் இல்லாமலாம் இருக்கு. ஒருவேளை வாங்கின அடியில அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ? அப்படியேதான் இருக்கும்னு நினைக்க. வீட்டுக்குள்ள ஒரு சத்தமும் கேட்கல, ஆள் அணக்கமும் இல்ல. அப்படின்னா என் பொண்டாட்டி என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. இப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே இவ்வளவு நாளா காத்து கிடந்தேன். என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஐயோ ஐயோ, என்ன சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் ஆபீஸ்லயே நாம பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்தோமோ. ஐயோ, இப்படியாப்பட்ட சந்தோஷமான நாள் நமக்கு சீக்கிரமா வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயா அம்மா அம்மம்மா அம்மம்மா அம்மா அம்மா, என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியோ ஜிம்கானா. இப்படி என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு கிளம்புவான்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்லயே நான் டான்ஸ் பழகி இருப்பேனே. என்ன திடீர்னு புயல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்கு? என்ன சத்தம் கேட்டா எனக்கு என்ன? அம்மா அம்மம்மா அம்மம்மா அம்மா அம்மா. அவ்வா அவவா அவவா அவ அவ. தெருல கிடந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணது இல்லாம இப்ப என்னடா வீட்டுக்குள்ள கிடந்துமா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு கிடக்கீரு? என்ன என் தலைவிதி, ஒரே நிமிஷத்துல இப்படி தலைகீழா மாறிட்டு. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு நினைச்சேன். இப்ப என்னடான்னா கையில வாரியலோட வந்து நிக்கா. அது மேனுமா டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, கை காலெல்லாம் வலிச்சுதா, அதான் அப்படி பண்ணின பத்துக்க, வேற ஒண்ணு இல்ல. ஐயோ, என் பொண்டாட்டி பாக்குற பார்வையே சரியில்லை. எதுக்குன்னு எனக்கு தெரியும். வெளியே தெருவில் கிடந்து என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு கிடந்தோம்ல, அதனால தானே. ஐயோ, மனசுக்குள்ள 1008 பயம் இருக்க. ஆனா நாம இவ முன்னாடி பயந்த மாதிரி காட்டிக்கவே கூடாது, தைரியமா இருக்க மாதிரி இருக்கணும். ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு தப்பு கணக்கெல்லாம் போட்டேன். ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமா டான்ஸ் ஆட முடியலையே, அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கால. இனிமேல் நம்ம அங்க ஒரு நிமிஷம் இருந்தா கூட நம்ம உயிருக்கு உத்தரவாதமே இல்ல. அதனால கிளம்பிட வேண்டியதா. அடியே, வீட்டை காலி பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டி. என்னது, வீட்டை காலி பண்ணணுமா? ஆமா, வீட்டை தான் காலி பண்ணணும். இல்லனா நீ என்ன காலி பண்ணிருவிய? காது கேட்டுச்சா இல்லையாட்டி? இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நாம இருக்கப்படாது. வீட்டை காலி பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. எங்க வீட்டுக்கு போறோம்? ஏன் மாமியார் வீட்டுக்கு இல்லட்டி, உன் மாமியார் வீட்டுக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, பின்ன வேற எப்படி சொல்லணும் உன்கிட்ட? கிளம்புனா கிளம்பு, அவ்வளவுதான். இந்த மனுஷன் பயங்கர கோவத்துல இருக்காரு பல்லுக்க. சும்மா பார்க்கவே பயமா இருக்கு. இப்ப நம்ம கிளம்ப மாட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான். அப்புறம் கோவத்துல கீழே கிடக்கப்பட்ட வாரியல் எடுத்து என்ன சாத்துன்னு சாத்தி விடுவாரு. என்ன செய்ய, இந்த மனுஷன் முன்னாடி நல்லா அமைதியா இருந்தாரு, இப்ப என்ன ஆகான்னு கோவக்கார மனுஷனா மாறிட்டாரு. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா? கீழே கிடக்கப்பட்ட வாரியல் எடுத்து இந்த மனுஷனை சாத்துன்னு சாத்தியறலாம்னு யோசிக்காளோ? யோசிப்பா. இவ அப்படியாப்பட்ட ஆள் இல்ல. எதுக்கும் நம்ம தைரியமாவே இருப்போம். கிளம்பட்டி. அது வந்து இப்ப நான் கோவத்துல எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம்னா அவ்வளவுதான். அப்புறம் அவ பேர் என்ன, சாலினியா சாணியா, அப்புறம் அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவா. அப்புறம் ஏன் நிலைமை அதோ கதிதான். மாமியார் வீட்டுக்கு வேற போகணுமே, சிறையெல்லாம் இருக்கு. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பி சீக்கிரமா. சரிங்க. அப்பாடா, இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. வாரியல் எடுத்து நம்மள சாத்திருவான்னு நினைச்சேன். நல்ல வேளை நம்ம சத்தம் போட்டு பேசுனதுனால அவ பயந்து அவ பாட்டுக்கு போயிட்டா. இனிமேல் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட வேண்டியதான். பயம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட வேண்டியதான். எம்மா, நான் நம்ம வீட்டுக்கு வாரேன். சின்ன பொண்ணு கீதா நம்ம எல்லார்கிட்டயும் இப்படி மன்னிப்பு கேட்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பத்துக்க. ஆமாக்கா, எல்லாரையும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட உடனே நானும் ஏதோ விஷயம் சொல்ல போறாவான்னு நினைச்சேன். ஆனா இப்படி மன்னிப்பு கேட்பாவோன்னு நானும் நினைச்சே பார்க்கலக்கா. என்ன கமலாக்கா, உங்க பங்குக்கு எதுவும் சொல்லாம அப்படியே கோவத்துல வாய வளைச்சுக்கிட்டு நிக்கிய? ஆமா, ஏன் கமலா இப்படி கோவமா இருக்க? என்னக்கா சொல்லுதியா? உங்கள மாதிரி கீதாவை புகழ்ந்து பேச சொல்லுதீங்களா? கமலா, கீதா நம்ம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டால, அத பத்தி தானே பேசிட்டு வரோம். இங்க
பாருங்கக்கா, நீங்க யாரு நம்பினாலும் நம்புங்க, ஆனா நான் இந்த கீதாவை மட்டும் ஒரு காலமும் நம்ப மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத கமலா. கீதா நம்ம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதே பெரிய விஷயம். அதான் சொல்லிட்டோம்லக்கா, பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிடுங்க. என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அந்த கீதாவை எல்லாம் நான் ஒரு நாள் நம்ப மாட்டேன். அவளை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். ஏக்கா அப்படியெல்லாம் சொல்லாதியக்கா. ஆமா கமலா, அந்த கீதா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு நம்ம கால்ல விழுந்துலாம் மன்னிப்பு கேட்டா, அப்புறமா அதை நம்பலனா எப்படி? ஏக்கா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கக்கா, என்கிட்ட மட்டும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் அவளை நம்பவே மாட்டேன். அவ நல்லா நடிக்க, உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குதா? அவளுக்கு நம்ம கிட்ட நடிக்கணும்னு என்ன அவசியம்? நம்ம கிட்ட சண்டெல்லாம் போட்டு கிடந்தா உங்க எல்லார் கூடயும் சண்டை போட்டதுக்கும் மனசு வருத்தப்படி பேசினதுக்கும் எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கா. அப்புறம் நம்ம மன்னிக்காம என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதுக்கா. அவளை பத்தி முழுசா எனக்கு தான் தெரியும். அவ நடிப்புக்காரி. இப்ப கூட அவ நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பா. சொல்ல போனா அப்படியே காலில் விழுந்து கதறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டால, அது எல்லாம் நடிப்பாதாங்க இருக்கும். நான் சொல்லுதேன், வேணும்னா நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. அந்த கீதா லேசுப்பட்ட ஆளு கிடையாது. நாலு முடி சரியான ஆளு. சின்ன பொண்ணு, கமலா வீட்டுல கீதா முருங்கக்கா அப்புறம் கீரை எல்லாம் களவாண்டா பத்தியா, அதனால அவளுக்கு மன்னிக்கிறதுக்கு தோணவே மாட்டேங்க போல. ஐயோ ஏக்கா, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல எங்க அத்தையவே மறந்துட்டேங்க்கா. ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாவளான்னு பாத்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. நானும் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் போல அவங்க வீட்டு பக்கம் வரேன்னா. சரிக்கா. கமலா, சுதா உனக்கு சீட்டு பணம் தந்துட்டாளா? இல்லக்கா, இன்னும் 2 நாள்ல தாரேன்னு சொல்லியிருக்கா. ஆமா, நீங்க வாங்கிட்டீங்களாக்கா? இல்ல கமலா, நானும் வாங்கல. எனக்கும் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் தாரேன்னு சொல்லியிருக்கா. சரிக்கா, அப்ப ரூபா வந்த உடனே நம்ம கடைக்கு போவோம். எனக்கா என் மவளுக்கு ஒரு கிராம இல்லைன்னா 1.5 கிராம்லயே ஒரு மோதிரம் வாங்கி போடணும் பார்த்துடுங்க. சரி கமலா, எங்க வீட்டுல வர ஒரு செயின் அந்த போய் கிடக்கு பத்துக்க, அதையும் பத்த வைக்கணும். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்தே கடைக்கு போவோம் என்ன? சரிக்கா. ஏக்கா ஏக்கா, சின்ன பண்ணே, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? சின்ன பண்ணே, உங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாவளா இல்லையான்னு போய் பாத்துட்டு வரேன்னு தானே போனேன். அதுக்குள்ள திரும்பி ஓடியே வர? ஏக்கா 2 பேரும் ஒரு நிமிஷம் என் கூட கொஞ்சம் வாங்கக்கா. என்ன சின்ன பண்ணே, என்னாச்சு? ஏக்கா சொல்லத கேளுங்க, முதல்ல என் கூட வாங்க 2 பேரும். அட வாங்கக்கா. ஏன் சின்ன பண்ணே, என்னன்னு சொல்ல? ஏக்கா நான் சொல்லதை விட நேர்ல வந்து பாருங்க. என்னன்னு தெரியலையே. என்ன சின்ன பண்ணே, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே மாட்டேக்கா. இவங்க மரகதக்கா, உங்க பின்னாடி திரும்பி பாருங்க, யாரு நிக்கவோன்னு. யாரு? ஆஹா, இது அவ 2 பேரும்ல. ஏக்கா, உங்க மகள பொண்ணு கேட்டு வந்தாவல்ல, அவ 2 பேரும் தானே? ஆமா கமலா, அவ 2 பேரும் தான். இவ 2 பேரும் இங்க என்ன பண்றாவோ? ஏக்கா நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாவல்ல கீதாக்கா, அவங்க தான் கூட நிக்காவோ பாருங்க. அட ஆமா, கீதால நிக்கா. இந்த கீதா கிட்ட அவ 2 பேரும் என்னத்த பேசிட்டு இருக்காவோ? ஏக்கா அவங்க எல்லாரும் என்ன பேசுதாவோன்னு கேப்போம், அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். உங்களை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு நல்லவங்கன்னு. ஆனா போய் அந்த குடும்பத்திலே போய் பொண்ணு கேட்டியோ? என்ன பேசுதா இவ? அதுக்கு இல்லம்மா, பிள்ளை அளவோல இருக்குல்ல. என் மவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன பத்துக்க. நாங்க வேற தூரத்து சொந்தக்காரங்களா, அதனால தான் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டோம். பொண்ணு நல்ல அளவோல தான் இருக்கும், நல்லா படிச்சிருக்கு. ஆனா பொண்ணுக்கு அம்மா அப்பா சரியில்லையே. அடி பாதவதி. ஏக்கா உங்களை பத்தி தானே சொல்லுதா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த கீதா என்னையும் என் வீட்டுக்காரரை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. கொழுப்பெடுத்தவா, நான் முன்னாடியே சொன்னோம்லக்கா இவளை நம்பாதீங்கன்னு. அப்படி இல்ல கமலா, அவ நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா. அவளை மன்னிச்சிருவோம், அவ திருந்திட்டா அப்படி இப்படின்னு சொன்னீல. அவ லட்சணத்தை பாருங்க. திமிரு பிடிச்சவா, ஒரு நிமிஷத்துல இவளை நம்பிட்டோமே. அந்த பொண்ணுக்கு அம்மா இருக்காளா, அம்மா மரகதம், சரியான குந்தாணி. அதுவும் இல்லாம சரியான சுயநலம் முடிச்சவா. வீட்டுக்கு ஒரு ஆளு போனோம்னு வச்சிடுங்க, ஒரு மடக்கு தண்ணி கூட தரமாட்டா. அடி பாவி, மரகதக்கா வீட்டுல 3 வேளையும் நல்ல மொக்கு மொக்குன்னு தின்னு இருக்கா. இப்ப எப்படி சொல்லுதா ஒரு மடக்கு தண்ணி கூட தரமாட்டாவான்னு? அப்படியெல்லாம் இல்லையோ, எங்க சொந்தக்காரங்கெல்லாம் அவளை பத்தி நல்லா தானே சொல்லியிருக்காவோ. சொந்தக்காரதி 1000 சொல்லுவாவோ, ஆனா அவங்க என்ன நேர்லயே வந்து பாத்துருக்காவோ. இங்க ஊர்ல இருக்கப்பட்ட எங்களுக்கு தானே தெரியும் அவங்கள பத்தி. அவங்க லட்சணம் எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. வீட்டுல புருஷன் பிள்ளை எல்லாம் இருந்துன்னா நல்ல தாராளமா குழம்பு கூட்டெல்லாம் வச்சு திங்காண்டமா. மீன் வாங்கினா ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சாலை மீனை வாங்கி குழம்பு வச்சு எல்லாரும் தின்னுருவாக்கா. அந்த அண்ணன் நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கையில தான் கொடுக்காரு. வளர்ற பிள்ளைகள் வேற ஒரு 100 ரூபாய்க்காவது மீன் வாங்கி குழம்பு வச்சு கொடுக்காண்டா. சரியான கஞ்ச பிசினாரி. எச்சு கையால கூட கதாவை ஓட்ட மாட்டாவோ தெரியுமா? அப்புறம் ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிதான் வச்சிருக்காவோ, என் வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டோட நாங்க வச்சுக்கிடுவோம். அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காவோ. அப்படியாம சொன்னாவோ, வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிடுவாங்களா? அதை தனக்கா சொல்லுதேன், 2 பொம்பளை பிள்ளைகள் தானே, கல்யாணத்தை முடிச்சு வீட்டோட வச்சுக்கிடுவாங்களாம். இப்ப நீங்க உங்க மகனுக்கு அந்த பிள்ளைய கெட்டினேன்னு வச்சுக்கிடுங்க. தாலி கட்டினதோட உங்க மகனை மறந்துட வேண்டியதான். உங்க மகன் வீட்டோட மாப்பிள்ளை அங்கதான் இருப்பான். யாத்தாடி, இந்த மரகதம் இப்படியாப்பட்டவளா? எங்க சொந்தக்காரவியெல்லாம் அவ நல்லவா, நல்ல குடும்பமா வச்சு நடத்துவா. பிள்ளைல நல்ல பிள்ளைல கெட்டி கொடுத்தா உன் மவன் மாதிரி பாத்துக்கிடுவோம்லாம் சொன்னாவோ. நானும் அதை நம்பில இவகிட்ட 2-3 நடைய வந்து பொண்ணு கேட்டு போனேன். இங்க பாருங்கக்கா, நல்ல வேலை உங்களுக்கு நல்ல நேரம்னு நினைச்சுக்கிடுங்க. அதனாலதான் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. இது என்ன தவிர நீங்க இந்த ஊர்ல வேற எவகிட்டயாவது கேட்டிருந்தீங்கன்னு வச்சிடுங்க. அவ்வளவுதான். மரகத ரொம்ப நல்லவா, நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கிடுவா, அப்படி இப்படின்னு அவளை பத்தி பெருமையா பீத்தி இருப்பாவோ. நீங்களும் அதை நம்பி அவ வீட்டுல போய் பொண்ணு கட்டி இருப்பியோ. எப்பா பரவாயில்ல.
பரவாயில்ல, நமக்கு இன்னைக்கு உண்மையிலே நல்ல நேரம் தான். தலையோட வந்தது தலைப்பாகையோட போச்சு. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. உங்ககிட்ட கேட்டதுனால இன்னைக்கு நாங்க தப்பிச்சோம். ஐயோ பரவாயில்லக்கா, நன்றின்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லாதீங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு சமூக சேவை மாதிரி தான். அடி பாவி, சமூக சேவையா பண்ணுத? சமூக சேவை இருட்டி கேட்டேனக்கா. உங்க கீராவோட சொற்பொழிவ எப்படி எல்லாம் பேசினா பாத்தீங்களா? உங்க வீட்லயே வந்து கறிய வேணும், குழம்பு வேணும், கூட்ட வேணும் வந்து வாங்கி தின்னுபிட்டு உங்களை பத்தியே எப்படி எல்லாம் போட்டு கொடுக்கான்னு நீ சொன்னதை முதல்ல நான் நம்பல கமலா. ஆனா இப்ப நம்புதேன். இந்த கீதா இருக்கல, கீதா வெறும் விளங்காத்தவா. இந்த திமிரு பிடிச்ச கீதா 4 வீட்டுல வாங்கி தின்னுக்கிட்டு எப்படி வாய் கூசாம போய் சொல்லுதா பாத்தியாக்கா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சின்ன பொண்ணு. அவ எல்லாருக்கும் என்னவோ நல்ல நேரம் நல்ல நேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, இவளுக்கு இப்ப ஆரம்பிக்க போகுது பாரு கெட்ட நேரம். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம்னா? சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. இதை விட ஒரு நல்ல பொண்ணா உங்களுக்கு நல்லபடியா அமையும். சரிம்மா, விவரம் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. ஏக்கா நன்றி எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிடுங்கக்கா. அதான் உங்க போன் நம்பர் தந்திருக்கீங்கல்ல, ஒரு நாள் போன் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வரேன்னா? சரிம்மா, வீட்டுக்கு வரேன்னா? சரிக்கா, போயிட்டு வாங்க. சும்மா இந்த பொம்பளைட்ட கேட்டதுனால நம்ம தப்பிச்சோம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஐயோ, இந்த கும்பல் எல்லாம் இப்படி வழியிலேயே நிக்கி. இங்கதான் நிக்கல, ரசம் வைக்கணும் பாத்துருங்க. அதான் உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் போல கருவேப்பிலையும் கொத்தமல்லி கீரையும் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன்க்கா. ஓஹோ, கருவேப்பிலை வேணுமா உனக்கு? கருவேப்பிலை இருட்டி உன்னை உருவி போடுது இன்னைக்கு. அக்கா சொக்கானுகிட்டு 4 முடி ஒரு நாள் திருந்த மாட்டியா? அப்படிதானே? இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு வேண்டி எடுக்க சின்ன பொண்ணு? யாத்தாடி எடாடி மீதி மிதிச்சு போட்டா. கருவேப்பிலை இல்லன்னு சொன்னா நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருப்பேன்லக்கா. அதுக்கு நீ ஏன்க்கா என்ன படி இப்படி அடிச்சு மிதிக்கிய? பண்றது பூரா மொள்ள மாதிரித்தனம். இதுல பேச்ச பாறான் பேச்ச. போடு போடு சின்ன பொண்ணு, அப்படிதான் வாயிலே போட அவளுக்கு. திமிரு பிடிச்ச 4 முடி வாசில எல்லார் வீட்லயும் குழம்பு கூட்டு கறி சோறுன்னு வாங்கி நல்லா தின்னு உடம்ப தேத்தி வச்சுக்கிட்டு எல்லாரையும் பத்தி ஒவ்வொரு ஆளுகிட்டையுமா குறை சொல்லிக்கிட்டேவா இருக்கிய? நல்லதுக்கே காலை இல்லம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்க எல்லார்கிட்டயும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனாலும் ஏன் இப்படி பண்ணுதியே? மன்னிப்பு கேட்டா சரி, ஆனா அதெல்லாம் உன் நடிப்புன்னு நாங்களாம் தெரியாம இருந்துட்டோம். திமிரு பிடிச்சவளா, எங்க வீட்ல இருந்து குழம்பு சட்டியை கூட வலிச்சு தின்னுக்கிட்டு என்ன பத்தி என்னெல்லாம் சொல்லுத? சொல்லிட்டி, நான் சுயநலம் பிடிச்சவளாட்டி, சொல்லு வாயை திறந்து. அடிக்காதியக்கா. நான் சுயநலம் பிடிச்சவளா? ஒரு மடக்கு தண்ணி கூட யாருக்கும் கொடுக்க மாட்டானா? ஆளை பாரு ஆளை. உங்களை பத்தி நான் அப்படி யார்கிட்டயும் சொல்லலக்கா. என்ன பத்தி யாராவது உங்ககிட்ட வேணும்னே போட்டு கொடுத்துருப்பாவக்கா. யாராவது சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். ஆனா என் 2 கண்ணால நான் இப்பதான் நேர்ல பார்த்தேன். திமிரு பிடிச்சவள, ஒரு நாளைக்கு 3 நேரம் இல்ல 4-5 நேரம் கூட எங்க வீட்ல வந்து குழம்பு தாங்கக்கா, கூட்ட தாங்கக்கா, சோத்த தாங்கக்கான்னு வாங்கி தின்னிருப்பிய. என்ன சொல்லுது அவங்க கிட்ட? அவ பிள்ளைகளுக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு மீனை வாங்கி கறியை வச்சு கொடுப்பாள. நீ கண்டியாட்டி நான் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு மீனை வாங்கி குழம்பு வச்சு கொடுத்ததெல்லாம்? என்னமா பார்த்த மாதிரி சொன்னலடி, உன் கண்ணு முளைய தோண்டி எடுத்துறதும் பாரு. ஏக்கா விடுங்கக்கா. ஏக்கா ஏதோ நான் தெரியாம சொல்லிவிட்டேன். தெரியாம சொன்னியா? தெரியாம எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்படியே ஒரு பெரிய நாடகம் நடத்துனீங்க. நாங்கெல்லாம் நம்பிலாம் இருந்தோம். அப்படியே கால்ல விழுந்து எக்கா என்ன மன்னிச்சிருங்க. உங்க கூட எல்லாம் நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். உங்ககிட்ட வேதனைப்படுற மாதிரிலாம் நான் நிறைய பேசியிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. பரிமள பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, பொண்ணு தாய் பாட்டி மன்னிச்சிருங்கன்னு ஆளாளுக்காளான்னு கேட்டேன். ஆனா அவ்வளவு நடிப்புன்னு கமலா ஏற்கனவே சொன்னா. நான் கமலாவை கூட நம்பாம ஒன்னலாட்டி நான் நம்புனேன். இப்ப என் கூடவே நீ கெடுத்துல பேசியிருக்க. உன்னை விட மாட்டேன் டி. இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். என் வீட்டுல வாங்கி தின்னுக்கிட்டு என்னைய பத்தியே நீ குறை சொன்ன பத்தியா? உன்னை இன்னைக்கு விட மாட்டேன் டி. ஏக்கா, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் வந்து அடிக்கடி பொண்ணு கட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல. எப்படி பார்த்தாலக்கா இந்த 4 முடிய வச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணியாச்சு. இனி இந்த ஊர் பக்கமே அவ வரமாட்டாவோ. கமலாக்கா சொல்லும்போது கூட நான் அவ்வளவா நம்பல. நான் இந்த பக்கமா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாவலான்னு பார்க்கலாம்னு வந்தேனா, அப்பதான் அவங்க 2 பேர்கிட்டையும் இந்த 4 முடி பேசிக்கிட்டு இருந்தது கேட்டேன். அதனாலதாங்க உங்களையும் கூட்டிட்டு வந்தேன் கேட்கறதுக்கு. வந்து நேர்ல பார்த்தது சரியா போச்சா? இவளை பத்தி இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 4 முடி சிலுப்பட்ட கீதா வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கேடு. இருட்டி உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் ஆத்துல ஒரேடியா புதைச்சு போடுதேன். இனி அக்கானு என்ன கூப்பிட்டு பாரு, உன் வாயை உடைச்சு பல்ல உறுத்து போடும் டி. திமிரு பிடிச்ச 4 முடி லேசுப்பட்டவளா? இவெல்லாம் ஒரு நாள் திருந்த மாட்டா. ஏக்கா 4 முடி அடிச்சு மிதிச்சதுக்கே பால் பாயாசம்னா நல்ல துவச்சி கொடியில தொங்க விட்டுருந்தோன்னு வச்சிடுங்க, பிரியாணியே கிடைச்சிருக்கும் போலயே.
ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்லது சரிதான். இனி அப்படி ஒரு சான்ஸ் நமக்கு என்ன கிடைக்காமலா போக போகுது? என்னக்கா சொல்லுதிய? நீ தானே சின்ன பொண்ணு இப்ப சொன்ன நம்ம கீதாவை அடிச்சு துவைச்சு தொங்க விட்டோம்னா பிரியாணி கிடைக்கும்னு. அதுக்கு தான் சொல்லுறேன். இனி ஏதாவது ஒரு விஷயத்துல கீதா நம்ம கிட்ட மாட்டாமலா இருப்பா, அப்ப அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுற வேண்டியதான். உடனே அவங்க மாமியாரு நம்மள பாராட்டி உடனே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவாவோ. ஆமாக்கா. ஏக்கா நீங்க சாதாரணமாவே யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, யார்கிட்டயும் வம்புக்கு போக கூடாதுன்னு நினைப்பிய. ஆனா கீதாக்கா மேல மட்டும் ஏங்கா உங்களுக்கு இவ்வளவு கோபம்? இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ சொல்லதும் சரிதான், என்கிட்ட கேட்கதும் சரிதான். கீதாங்கிற பேரை எடுத்தாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது தெரியுமா? என்ன வேற ஏதாவது நான் கோவப்படுதேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துட்டு இருப்பேன் பத்துக்க. கமலா வீட்டுல இருந்து 4 முருங்கைக்காவை களவாண்டிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து ரூபாயை வாங்கிட்டு போயிட்டா பத்துக்க. இத்தனைக்கு அந்த முருங்கைக்காவை நான் களவாண்டிட்டு வந்தேன்னு கூட என்கிட்ட சொல்லல சின்ன பொண்ணு. எங்க மாமியாரு காலையில சந்தைக்கு போயிட்டு வந்தாவக்கா, நிறைய முருங்கைக்காவை வாங்கிட்டு வந்துட்டாவ பத்துடுங்க. அதனால நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கையிலயும் ஒரு 5-6 முருங்கைக்காவை தந்துட்டு அதுக்குண்டான ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டா பத்துக்க. கீதாக்கா சரியான திருட்டு கீதாக்காவெல்லாம் இருக்காவோ? ஆமா சின்ன பொண்ணு, சரியான திருட்டுக்கு தான் வாக்கும். என்கிட்ட ரூபாய்க்கு முருங்கைக்காவை எல்லாம் வித்துக்கிட்டு அப்பதான் சண்டை போடும்போது என்ன சொன்னா பத்தியா? கமலாக்கா வீட்டுல இருந்து நான் களவாண்டிட்டு அந்த முருங்கைக்காவை குழம்பு வச்சு நல்லா தின்னேல அப்படி இப்படின்னு சொன்னா எனக்கு அதை கேட்டுக்கிட்டு தான் பயங்கரமா கோவம் வந்துட்டு பத்துக்க. நம்ம என்ன இவ்வளவு மாதிரி வாசிக்கு ஒவ்வொரு வீட்லயும் குழம்பு கறின்னு போய் வாங்கி தின்னுகிட்டா இருக்கோம்? உள்ள காய்கறியும் இருக்கப்பட்ட அரிசியும் போட்டு சோறு வாங்கி குழம்பு வச்சு நான் தின்னுகிட்டு இருக்கேன். இவகிட்ட என்னமோ நான் போய் நின்ன மாதிரில என்ன குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தியா சின்ன பொண்ணு? எனக்கு அதான் கோவம் தலைக்கேறிட்டு பத்துக்க. வச்சு அவளை அடி வெளுத்து எடுத்துட்டோம்ல. அதற்குண்டான பரிசுதான் இந்த பால் பாயாசம். ஆமா சின்ன பொண்ணு, அதற்குண்டான பரிசுதான் நம்ம கையில பால் பாயாசமா இருக்கு. அவரவர் எடுக்கப்பட்ட முடிவு நமக்கு சாதகமா தாங்க அமையும். பின்ன நம்ம என்ன யாரையும் ஏமாத்துறமா இல்ல துரோகம் பண்ணலாமா? அம்மா அவ சம்மந்தியாரி இன்னும் வீட்டுலதான் இருக்கா போலுக்க. ஆமாக்கா, அதான் அப்பதே சொன்னோம்ல, நான் பண்ணத வேலை எல்லாத்தையும் இப்ப எங்க மாமியார் பண்ண ஆரம்பிச்சிருப்பாவோ. எப்படியாவது இன்னைக்குள்ள என் சம்மந்திகாரியா வீட்டுக்கு அனுப்பிடுவாவோ. அவ வீட்டை விட்டு வெளியே போன உடனே நான் வீட்டுக்குள்ள போய் எங்க மாமியார் கிட்ட அட்டண்டன்ஸ் போட்ட வேண்டியதா. ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன பாடா இருக்கம்மா. பின்ன என்னக்கா செய்ய, நமக்கு வந்து வாச்சிருக்கதெல்லாம் அப்படிலாம் இருக்கு. சரி, பால் பாயாசம் சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிப்போம். சின்ன பொண்ணு, பால் பாயாசம் நல்ல ருசியா இருக்கு பத்துக்க. ஆமாக்கா, நல்ல டேஸ்டா இருக்கு. சோறு மீன் கறியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு 2 தட்டு நிறைய சோத்தையும் மீன் கறியும் போட்டு நல்லா வலிச்சு தின்னுக்கிட்டு தட்டையும் கழுவாம அவ பாட்டுக்கு போட்டுட்டு வந்துட்டா. இவ எனக்கு வேலைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவானா? ஆளை பாரு ஆள. ஓஹோ, உண்ட மயக்கம்னு சொன்னாலே அதான் படுத்து கிடக்காளோ? ஏன் இவளுக்கு அங்க கிடக்கப்பட்ட 2-3 பாத்திரத்தை கழுவிட்டு வந்து படுத்தா என்னவா? என்னமோ காலையில இருந்து எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச மாதிரிதான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு கிடக்கா. என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. ஆமா, வேலை கள்ளி தானே இருக்கதான்ட்டி செய்யும் உனக்கு பெருமை. என் புத்திசாலித்தனம் என் திறமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எங்க அம்மா வாயாலேயே எங்க மைனிகாரிய வீட்டை விட்டு வெளியே போட்டின்னு சொல்ல வச்சுட்டோம்ல. மைனி என்ன யாருன்னு நினைச்சிய? நான் இந்த வீட்டுக்கு ராணியாக்கும். இவ்வளவு நாளா அப்படியே மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா பாசத்துல பொங்கிட்டு கிடந்தியோ? எங்க அம்மாவே உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோ பத்தியால. இனி நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அடி பாதவதி, என்னமெல்லாம் சொல்லுதா? இனி நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி. என் பேச்சதான் எங்க அம்மா கேப்பாவோ. இனி நீங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி வாரியன்னு நானும் பாக்கனே. ஓஹோ, என் மருமகளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்னு சந்தோஷத்துல இருக்கியாட்டி? இங்க பாருட்டி, நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. என் மவனும் மருமவளும் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பாவோ. அதே மாதிரி நானும் என் மருமவளும் ஒத்துமையா தான் இருப்போம். உன் தொல்லை இல்லாம அவ 2-3 நாள் நிம்மதியா இருந்துட்டு வரட்டும் தான் நானே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். இது தெரியாம நான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்ல என்ன சந்தோஷமா இருக்கா என் மவ. இருட்டி இரு, இன்னும் எவ்வளவு நாளுக்குன்னு நான் பார்க்க தானே போறேன். என் மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். ஆனா இனி உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன்னு மட்டும் பாருட்டி. திமிரு பிடிச்சவா, உடம்பு பூரா கெட்ட எண்ணம். இவளை மட்டும் அப்படியே மாமியார் வீட்டுல ராணி கணக்கா வைக்கணுமா? நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்காரி மாதிரி நான் வைக்கணுமா? எப்படி பாரு இவளுக்கு. நான் இவ பேச்சு கேட்கணுமாம்ல? ஒரு மடக்கு தண்ணி கூட எனக்கு குடிக்க தர மாட்டா. என் மருமகளை என்ன பாத்துக்கிடுதா, இவ என்ன பார்த்து ரெண்டாக்கிடுவா அப்படியே. இருட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு உன் வீட்டுக்கு எப்படி ஓட விடுதுன்னு மட்டும் பாரு. சரி, நம்ம மவளாச்சா இருந்துட்டு போட்டுமேன்னு பார்த்தா இவ என் வீட்டுக்குள்ளே கலகத்தை உண்டு பண்ணிட்டு போயிருவாளுக்கு. ஹலோ, அப்படியா? எங்க அம்மா என்ன யார்கிட்ட சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா? அப்படியா? நீ சொல்லதெல்லாம் உண்மையா? மருமவளா? என்னது போன்ல யார்கிட்டயோ மருமவளான்னு எங்க அம்மா இழுக்கா? என்ன விஷயம்னு தெரியலையே.
நமக்கு தெரியாம எந்த விஷயமும் இருக்க கூடாது. மருமகன் வேற எங்க அம்மா பேசுதா, ஒருவேளை எங்க மைனிய பத்தி யார்கிட்டயாவது போன்ல போட்டு கொடுக்காவளோ என்னவோ. எதுவா இருந்தா என்ன, நாம போய் கேப்போம். அப்படியா சங்கதி? ஆமா, மனசால நம்பவே முடியலையே, இப்படிதான் இருக்காவோ. ஆமா, என்ன செய்ய, இந்த காலத்து மனசால எல்லாம் இப்படிலாம் இருக்காவோ. நாம தான் கொஞ்சம் உசாரா பார்த்து எடுத்து கவனமா இருக்கணும். என்ன, யாருகிட்ட எங்க அம்மா கவனமா இருக்கணும்லாம் பேசிட்டு இருக்காவோ? பரிமளா, பரிமளா, வா பொண்ணு தாயி. ஆமா, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த. உட்காரு, என்ன விஷயம்னு சொல்லுதே. என்னன்னு சொல்லு பரிமளா. முகமெல்லாம் வாடி போன மாதிரி இருக்கு. எந்த நேரமும் நல்ல சிரிச்ச முகத்தோடலாம் இருப்ப. என்னத்த சொல்ல பொண்ணு தாயி, காலமெல்லாம் கெட்டு போயில கிடக்கு. ஆமா, முன்னாடி உள்ள காலம் மாதிரியே இப்ப இருக்கு. பொண்ணு தாயி பாட்டியும் நம்மள மாதிரியே எங்க அம்மா என்ன பேசுறாவோன்னு கேட்கறதுக்கு ஆர்வத்துல இருக்காவோ. வந்துட்டாளா என் வீட்டு மேல மினிக்கி? நீ வரணும்னு தானே டீ, நான் போன்ல சத்தமா பேசின மாதிரி பேசுனேன். வந்துட்டியா? சரி, பொண்ணு தாயும் நல்ல சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கா. என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அட, என்னன்னு சொல்லு பரிமளம். பொண்ணு தாயி, அது நம்ம பக்கத்தூர் வடிவு இருக்காள்ல, வடிவு. ஆமா, அவளுக்கு என்ன? வடிவுக்கு மவளா ஒரு இடத்துல கெட்டி கொடுத்திருந்தல. யாரு? அந்த சில்லாட்ட மீனா தானே? ஆமா, அந்த சில்லாட்ட மீனா தான். மாமியார் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா, நல்ல சொகுசா இருக்கானுல அங்க எல்லார்கிட்டயும் பேச்சு. ஆமா, அந்த வடிவு தானே ஊர் முழுக்க என் மவ பெரிய ராணி கணக்கா இருக்கா, நல்ல வசதி வாய்ப்போட இருக்கா, அப்படி இப்படின்னு பெருமையா பீத்திட்டு தெரிஞ்சா. ஆமா, பெருமையா பீத்திட்டு கிடந்தாள்ல. அவன் மவ அங்க மாமியார் வீட்டுல நான் இருக்க மாட்டேன், எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்துல ஒரு 10 நாளா இருக்காளா. ஆமா பரிமளம், அப்படித்தானே எல்லாரும் பேசிக்கிட்டாவோ. இங்க 10-15 நாள் அங்க அம்மா வீட்டுல தானே இருக்காளா. மாவளுக்கு தினமும் கறியும் மீனும் எல்லாம் செஞ்சு போட்டு கிடக்காளா வடிவு. ஆமா, நல்ல கறியை மீனையும் தின்னுட்டு நல்லா சொகுசா கிடக்கல. அதனால அவன் மாப்பிள்ள என்ன பண்ணனானா, எனக்கு இவ சரிப்பட்டு வரமாட்டா, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கே போயிருந்தா. அதனால இனி அவ அம்மா வீட்லயே இருக்கட்டும், நான் எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நான் கெட்டிக்கிடுதேன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாளாமா. அப்படியா? வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாளா? ஆமா, அதுவும் அந்த பிள்ளை அவன் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கப்பட்ட பிள்ளையா. அப்ப சரிதான் போ, இந்த வடிவுக்கு தேவைதான். ரொம்ப பீத்திக்கிட்டு தெரிஞ்சால. ஆமா, பின்ன வடிவுக்கு மருமகனை எத்தனை நாள் தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்படியே சும்மா சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கே போயிட்டே இருக்காள்ல, அப்ப அம்மா வீட்டுல இருந்துட்டு போட்டோம்னு நினைச்சிட்டான். அது சரிதான், வடிவுக்கு இதெல்லாம் தேவைதான். அது சரி பரிமளம், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணுமில்ல பொண்ணு தாயி, உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன இருக்கு? ஏமா அவளும் அப்படித்தானே இருக்கா பொண்ணு தாயி. அவன் மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தன வந்துட்டா. அப்படியே தனி கொடுத்தன வந்தவ அவ வீட்லயே ஒழுங்கா இருக்காளா? இங்க வந்துல இருக்கா. அவர் திருநெல்வேலியில ஆபீஸ் மீட்டிங்னு போயிட்டு வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆகுது. ஆனா இவ இன்னும் இங்க தானே இருக்கா. ஆமா, சொன்னால உன் மவளு இங்க தான் இருக்கா பத்தியா. அப்புறம் வடிவுக்கு மவளுக்கு நடந்த மாதிரி என் மவளுக்கும் நடந்துடக்கூடாது பத்தியா. ஆமா பரிமளம், நீ கவலைப்படதுலயே அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என் மாப்பிள்ளையும் அங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கப்பட்ட ஏதாவது பிள்ளைய பார்த்து வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரோ? ஏற்கனவே ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கப்பட்ட அந்த சாலினி பிள்ளைய வர என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஓ மகசியா, ஓ மகசியா, நாக்க முக்க நாக்கா, ஓ ஷக்கலாக்கா, ஓ ரெண்டக்கா. மகசியா, ஓஹோ மகசியா, நாக்க முக்க நாக்கா, ஓ ஷக்கலாக்கா, ஓஹோ ரெண்டக்கா. அட பாவி தொப்பி மனுஷா, இவ கூட கிடந்து இப்படி ஆட்டம் போட்டு நடக்க. ஆஹா மனுஷா, அப்படினா அவ கூட சேர்ந்து கிடந்து ஆட்டமா போட்டு நடக்க. இந்த வாரே உனக்கு. ஏமா சீக்கிரமா ஒரு டெம்போ வர சொல்லுமா. என்னடி சொல்லுதே? டெம்போ வர சொல்லுமா? ஆமா, டெம்போ இல்லனா லாரிய வர சொல்லு சீக்கிரமா. என் வீட்டுக்கு நான் இப்பவே போயே ஆவணும். நான் பொண்ணு தாய் கிட்ட பேசிட்டு இருந்தது என் மவ நல்லா கேட்டுட்டா. இப்பவே வீட்டுக்கு கிளம்பணும்னு ஒத்த கால்ல நிக்காளா. இதத்தான நான் எதிர்பார்த்தேன். அது சரி, டெம்போ எதுக்கு வர சொல்லுதா? எம்மா சொன்னதை கேளு, சீக்கிரமா ஒரு டெம்போக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இந்த தொப்பி மனுஷனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவ கூட கிடந்து ஆட்டம் போட்டு கிடப்பாரு. இன்னைக்கு அவ 2 பேரையும் உண்டு இல்லன்னு பண்ணி விடுதே. பரிமளா, உன் மவ கோவத்துல போற மாதிரி இருக்கே. என்ன நான் சொன்ன கதை அப்படில? என்னது கதையா? எப்படி? அது கதை இல்ல, உண்மை சம்பவம்னு சொல்ல வந்தேன். பரிமளா, நான் வாரேனா? அம்மையும் அவளும் மாறி மாறி என்னத்தையோ பேசிட்டு இருக்கவம்மா. நமக்கு என்னத்துக்கு அவ வீட்டு விஷயம்? நம்ம இந்த வடிவு கதையா பக்கத்து வீட்டு கோமதிட்டு போய் சொல்லிட்டு வருவோம். அடுத்த வீட்டு விஷயம்லாம் நமக்கு என்னத்துக்குமா? நாம போட்ட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு என் மவ பொட்டியை கெட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு கிளம்ப போறா. அப்ப டெம்போ வீட்டுக்கு வர சொன்ன. பிகே
கேப்போம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். நினைச்சு கூட பார்க்கலப்பா, உலகத்துல எப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காவோ. நம்மள மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா கூட உலகம் நல்லா இருக்கும். நம்மள மாதிரி உலகத்துல 4 பேர் கூடவே இருக்க மாட்டாவோ. நான் ஒருத்தி இங்க இருக்கேன், இன்னும் 3 பேரு எங்க இருக்காவளோ. இந்த சாலினியா சாணியா இன்னைக்கு என் கையில கிடைச்சா அவளை இன்னைக்கு சட்னி ஆக்காம விட மாட்டோம்ல. எவ்வளவு திமிரு இருந்தா என் புருஷன் கூட டூயட் பாடுவா. வாரம் டி இப்ப நேரா அங்கதான் வர போறேன். டூயட் ஆட்டி பாடுதா டூயட். கை கால முறிச்சு உன் கையிலே தந்துருதேன் பாரு. அப்புறம் பல்லெல்லாம் உருத்து உன் கையில தந்துருதேன் பாரு டி. எங்க அம்மா வீட்டுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தேன். நான் சந்தோஷமா இருக்கிறது இந்த உலகத்துக்கு கூட பிடிக்கலையா? என் நிலைமை இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன். அடியே சாலிடி இருட்டி பெண்ணானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நான் கொஞ்சம் ரகடான ஆளுன்னு உன்கிட்ட வந்து காட்டுதேன் பாருடி. என் புருஷனும்ல அவ கூட சேர்ந்து டூயட் பாடி ஆடிட்டு கிடந்தாரு. ஐயோ ஐயோ, என் நிலைமை என்ன யாருகிட்ட போய் சொல்லுவேன்? டெம்போவை வர சொல்லுமான்னு சொல்லிக்கிட்டு இப்ப என் மருமவ ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்கா. பேசாம என் சோக கதையை எங்க அம்மா கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம், வயசான காலத்துல எங்க அம்மாவுக்கு எந்த கஷ்டமான விஷயத்தையும் சொல்லக்கூடாது. அப்புறம் ஹார்ட் வெடிச்சு எங்க அம்மா பட்டுன்னு போயிருவா. நல்ல கலகலான்னு இருந்தாலும் என் மாவா இப்ப என்ன மூஞ்சில தொங்கி போய் கிடக்கு. மக்கா மேனகா, யாமக்கா இவ்வளவு சோகமா இருக்கா? எம்மா நானும் பெண் தானே, எனக்கும் அச்சம் மடம் நாணம் அப்புறம் என்ன சொல்லுவாவோ பயிர்ப்பு அதெல்லாம் இருக்கதானமா செய்யும். என்னாச்சு அம்மா அவளுக்கு? அவளுக்கு சம்பந்தமே இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கா. எடி டெம்போ வர சொல்லுன்னு சொன்னேலடி, இங்க வந்து என்னத்துக்கு உட்கார்ந்திருக்கா? என்னம்மா நீ புரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? உண்மையிலேயே நீ டெம்போ வர சொல்லிட்டு இங்க மைனிகாரி ரூம்ல வந்து என்னத்துக்கு உட்கார்ந்திருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என்னம்மா நீ இது கூட புரியாத மாதிரி இருக்க? அத புரியலன்னு சொல்லலாம்ல, சும்மா திரும்ப திரும்ப புரியலையா புரியலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எம்மா நான் என் வீட்டுக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன் பாத்துக்க. என்ன மக்கா இப்படி திடுதிப்புன்னு முடிவு எடுத்திருக்க? பின்ன இப்ப நான் வீட்டுக்கு போனாதான் சரியா இருக்கும். இல்லன்னா அந்த தொப்பிக்காரனும் சாலினியும் ஆட்டம் போட்டுட்டுலாம் இருப்பாவோ. ஏம்மா அது வந்து நான் இங்க வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு பத்தியா, அதான் சரி எங்க வீட்டுக்கு போலாமேன்னு முடிவு எடுத்தேன் பாத்துக்க. என் மருமக கூட சண்டையை போட்டு அவளை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டோம்ல, அதத்தானே சொல்லுதா இவா. எப்படியோ என் நடிப்ப என் அம்மாவை நம்பிட்டா, எனக்கு அதுவே போதும். வீட்டுக்கு கிளம்புதேன்னு சொல்லிட்டாள்ல. ஏ அப்பா என்ன மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நாமளும் நல்லாதான் திட்டம் போடுதோம். அதம்மா நான் இப்போ எங்க வீட்டுக்கு கிளம்புதோம்ல, எங்க அம்மா வீட்ல இருந்து போகும்போது வெறும் கைய வீசிட்டு போக கூடாதுலாமா. அப்படி போனா உனக்குலாம் சங்கடமா இருக்கும். அதுக்குதாம்மா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா மைனி பீரோல நிறைய இருக்கு பாத்துக்க, அதெல்லாம் எடுத்துட்டு போலாம்னு தாமா அங்க நிக்கேன். எடி ஓ மைனிகாரி பீரோல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறியே, அவ உன்னை ஏசலடி செய்வா? எப்படிமா ஏசுவாவோ? அதான் மைனிகாரி வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சுல. இனி இந்த பீரோல இருக்கப்பட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு தான். போன தடவை எங்க வீட்டு பால் காட்சிக்குன்னு ஒரு ட்ரெஸ் இதுல இருந்து எடுத்துட்டு போனேன். இப்ப ஒரு 5-6 ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு போறேன். இனி அடுத்த வாரமா இல்லனா அதுக்கு அடுத்த வாரமா வருவோம்ல, அப்ப ஒரு 2-3 சேலை எடுத்துட்டு போறேன். என்னம்மா? அடி பாவி, அண்ணன் எப்ப போவா திண்ண எப்ப காலியாகும்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கா? சொல்லுமா. போன தடவை பால் காட்சிக்கு ஒரு ட்ரெஸ் உடுத்திருந்தோம்ல, அது மைனிக்குள்ளது தானே, ரொம்ப அழகா இருந்துச்சுலம்மா எனக்கு. ஆமா ஆமா ரொம்ப ஓவியமா தான் இருந்துச்சு. அதான் இப்ப கூட 2-3 ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம்னு இருக்கம்மா. ஒரு நிமிஷம் இருந்துக்க. அடி பாவி, என் மருமவ எப்ப போவா, அவக்குள்ள துணிமணி எல்லாம் எப்ப எடுத்து உடுத்தலாம்னு எல்லாம் இருந்திருக்கா? திமிரு பிடிச்சவா. செல்லம் கொடுத்து பிள்ளைய வளர்த்தது தப்பா போச்சா? இன்னைக்கு எப்படியாப்பட்ட புத்தியோட இருக்கா? இவளையெல்லாம் என்னெல்லாம் சொல்லி திருத்த, இவெல்லாம் ஒரு நாள் திருந்த மாட்டா. இப்போதைக்கு நாம நினைச்ச மாதிரி அவ வீட்டுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை பாத்துக்கிடலாம். ஏம்மா இந்த சுடிதார் நல்லா இருக்கா? நல்லா தாண்டி இருக்கு. அதானே பார்த்தேன். ஏம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா தாண்டி இருக்கு. ஏன் செலக்ஷன் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஏம்மா இந்த Dress சூப்பரா இருக்கா? ஏடி எல்லாமே நல்லா தாண்டி இருக்கு. சூப்பர்மா. மைனி வாங்கி வச்சிருக்க Dress எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்க. ஏடி கொஞ்சம் இரு, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். என்னம்மா எனக்கு நீ ஐடியா சொல்லி தர போறியா? ஆமாடி, இப்படி ஒவ்வொரு Dress-ஆ போட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே, பேசாம பீரோவோட தூக்கிட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு. என்னம்மா சொல்லுத? பீரோவோட எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறதா? ஆமாடி, ஒவ்வொரு நேரமா நடந்தா நீ 2-3 Dress-ஆ எடுத்துட்டு போவ. பேசாம பீரோவோட தூக்கிட்டு போயிட்டே வச்சிக்க. வீட்ல சும்மா இருக்கப்பட்ட நேரமெல்லாம் ஒவ்வொரு துணியா போட்டு பார்த்து கண்ணாடில அழகு பார்த்துட்டே இருக்கலாம்ல. எம்மா இப்பதான் நீ எனக்கு சூப்பரான ஐடியாவை கொடுத்திருக்க. அந்த
எங்க அம்மா பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள ஒரு புது தெம்பே வந்திருக்கு. மாமியார் மருமகளும் எப்பவும் இப்படியே தான் இருக்கணும். அப்பதான் எனக்கும் மனசுக்கு குளுகுளுன்னு சந்தோஷமா இருக்கும். சரி, எது எப்படியோ நம்ம வந்த வேலை கச்சிதமா சந்தோஷமா முடிஞ்சு போச்சு. இனி எங்க அம்மா சொன்ன மாதிரி எங்க மைனி பீரவ எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட வேண்டியதா. எம்மா, நான் மனசுல நினைச்சத நீ கரெக்டா சொல்லிட்டம்மா. என்ன பத்தி சொல்லுத? மைனி பீரவ தூக்கிட்டு போனோன்னுதான் நானே டெம்போவை வர சொன்னேன். இப்ப உன் வாயால் நீயே சொல்லிட்ட பத்தியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, அவ இனி இந்த நடைக்கு வரவா போற? நீ பேசாம இந்த பீரோவை தூக்கிட்டு போட்டி அதுல பாதி துணிமணி எல்லாம் உங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது தானே, நீ எல்லாம் சந்தோஷமா எடுத்து கொடுத்து. சரிம்மா, உன் பேச்ச நான் கேட்காம இருப்பேனா? சரிம்மாக்கா, வாசல்ல எப்படியும் உன் டெம்போ வந்திருக்கும். சீக்கிரமா பீரோ தூக்கி வச்சுட்டு கிளம்பேன்னு. சரிம்மா. அப்பாடா, எங்க அம்மாவும் என் மைனிகாரி இனி பேச மாட்டாவோ. என் மைனிகாரி எங்க வீட்டு பக்கமே வர மாட்டாவோ. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனி நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா கிளம்பலாம். மைனிகாரி பீரோவோட. ஏமா, போயிட்டு வரேன்னா? சரிம்மாக்கா, பார்த்து போயிட்டு வரேன்னா? சரிம்மா. ஒத்தையில இருக்கமேன்னு நினைக்காதம்மா. அடுத்த வாரமே நான் திரும்பி வந்துருவேன்னா? அடுத்த வாரம் திரும்பி வர போறாளா? முதல்ல இப்போதைக்கு கிளம்புடி. சரிம்மாக்கா, பார்த்து போயிட்டு வா. அம்மா, மைனி வச்சிருந்த மீன் குழம்புல கொஞ்சம் போல எடுத்து உனக்காக ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். மீதி குழம்ப நான் சட்டியோட எடுத்துட்டு போறேன்னா? அடி பார்வதி, குழம்பு சட்டியோட எடுத்துட்டு போறாளா? போட்டு போட்டு. சரிம்மாக்கா, மீன் குழம்பு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நான் எனக்கு தேவைன்னா வேற குழம்பு ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கிடுதேன். சரிம்மா, போயிட்டு வரேன். டாடா, பை பை. சரிம்மாக்கா, போயிட்டு வா. சப்பாடா, கிளம்பிட்டாளா? எப்ப பாப்பா, என் மருமவா இவளை கிளப்பதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு இப்பதான் புரியுது. என் மருமவா அந்த பீரோலாம் பழசாயிட்டு லேசா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இட்டு போய் இருக்கு. துணிமணி கூட எல்லாமே பழசாயிட்டு எல்லாத்தையும் ஆக்கர்ல தான் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப பார்த்தா என் மவளையே தூக்கிட்டு போயிட்டா. எப்படியோ பழைய பொருள் போச்சு, இடமும் காலியாச்சு. இனி புது பீரவும் புது துணிமணி எல்லாம் வாங்கி வைப்பல்ல. ஆனா என் மவ எப்படி எல்லாம் யோசிக்கான்னு இப்பதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியான தில்லாலங்கடியா தான் இருக்கா. சரி, மவளை வீட்ல இருந்து கிளப்பியாச்சு. மருமகளுக்கு போன் பண்ணி பேசுவோம். மகனும் மருமகளும் ஊட்டில இருக்காவளோ இல்ல கொடைக்கானல்ல இருக்காவளோ. ஹலோ மருமகளா? இது மருமகளா, நீங்க இப்போ ஊட்டில இருக்கீங்களா இல்ல கொடைக்கானல்ல இருக்கீங்களா? இது இங்க பக்கத்துல தான் இருக்கேன். என்ன மருமகள சொல்லுதா? பக்கத்துலயா? ஆமாதே, இங்க பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. மருமகளா, நீயா? ஆமாதே, நான் தான். உங்களை விட்டு நான் எங்க போவேன்? என்ன மருமகளா இப்படி சொல்லுதா? உங்க ரெண்டு பேரையும் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு தான் அனுப்புனேன். எத்தே, நீங்க இல்லாம நாங்க எங்கதே போக? உங்களை இப்படி ஒத்தையில வீட்டுல விட்டுக்கிட்டு எங்களுக்கு ஊர் சுத்த போறதுக்கு மனசு வருமாதே? நாங்க எங்கேயுமே போகலதே. உங்க மகன் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் மரகதக்கா வீட்டுல உட்காந்து இவ்வளவு நேரம் பாடு பேசிட்டு வரேன். மருமகளா, என் மக அவ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. பார்த்தந்தே, வண்டியில போனதை பார்த்தேன். என் பீரோவையும் சேர்த்து ஆக்கர்ல போட்டிருக்கே போலுக்க. ஆமா மருமகளா, நீ தானே என்கிட்ட சொல்லி வச்சிருந்தா பழைய பீரோ எல்லா துணிமணியும் பழசு, எல்லாத்தையும் தூரதான் போடணும்னு. அதான் என் மாமா கிட்ட வண்டியில சேர்த்து அனுப்பி விட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தே. எதுக்கு மருமகளா எனக்கு நன்றி எல்லாம் சொல்லுத? அதெல்லாம் என்னோட கடமை. வா வீட்டுக்குள்ள போவோம். போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு டிவியை பாப்போம். சரிங்க தே, வாங்க போவோம். சுட சுட டீயும் பஜ்ஜியும் போட்டு சாப்பிடலாம். ரமேஷ், இன்னைக்கு ஆபீஸ்ல நேரமே போகாதன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை பேச்சு தனக்கு நீயாவது இருக்கியே. ஷாலு, நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, நம்ம காலேஜ் படிக்கிறப்ப நீ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பியே, ரொம்ப காமெடியா இருக்கும். அதை இன்னொரு நேரம் பாட. ஷாலினி பாட சொன்னா நான் பாடாம இருப்பேனா? ஓ மகசியா, ஓஹோ மகசியா, நாக்க முக்க நாக்க, ஓ சக்கலாக்க, ஓஹோ ரெண்டக்கா. அட பாவி மனசா, நான் நினைச்ச மாதிரி அதே பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கூட இந்த ஷாலினியும்ல இருக்கா. சூப்பரா இருக்கு ரமேஷ், உங்க டான்ஸும் பாட்டும். இருக்கும் டீ இருக்கும். ஷாலு, உன்னோட சிரிப்பும் தான் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐயோ ஐயோ, இன்னைக்கு ஆபீஸ்ல டைம் பாஸ் ஆனதே தெரியல. அடியே ஷாலினி, உன்னை சாணியாக்காம விட மாட்டோம் டி. எவன் அவன் என் பேரை இவ்வளவு மோசமா சொல்றது? மேனுமா? மேனுமாதான். நீயா? ரமேஷ், உன் வைஃப்க்கு மரியாதை பேசலாம் தெரியாதோ? உனக்கு எதுக்கு டீ கொடுக்கணும் மரியாதை? மேனுமா, கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பக்கம் வாயா. அமைதியா இருக்கணுமாம்ல, அமைதியா. ரமேஷ், என்ன நடக்குதுங்க? இது ஆபீஸ் ஆகும். ஓஹோ, அப்ப உனக்கு இது ஆபீஸ்னு தெரியலையா? என் புருஷன் கூட கடந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடக்க. என்ன பேசிட்டு இருக்க? உள்ளத சொன்னா கோவம் வருதோ? ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பக்கத்தை விட்டு
போட்டுக்கிட்டு இப்படி அடுத்தவன் புருஷன் கூட உட்கார்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? பாட்டுக்கு ஏச பாட்டு பாடி அப்படியே மயக்கிருவியோ? நான் இவ்வளவு நாளா சந்தேகப்படாம தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் நேர்ல பாத்துட்டோம்ல, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் டி. என்ன என்கிட்டயும் உன் வேலையை காட்டலாம்னு பாக்கியோ? நடக்காது டி, ஒரு நாள் நடக்காது. ஐயோ பேசிக்கிட்டே இருந்தவா திடீர்னு அடிச்சுட்டா. என்னடி முழிக்க? வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டப்படி எல்லாம் பேசுறியோ? அம்மா இப்படி போட்டு அடிக்கல. கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? கேக்குறதுக்கு யாரும் இல்லையாவா? திமிரு பிடிச்சவள. இனி ஒரு நேரம் என்னையும் ரமேஷையும் சேர்த்து வச்சு பேசுன வாய பேத்துறோம் மத்துக்க. ஷாலினி மேனகாவை போட்டு இப்படி அடிச்சு போட்டியே. பின்ன மரியாதையோட என்கிட்ட பேசுனா நான் மரியாதை கொடுப்பேன். மரியாதை இல்லாம பேசுனா திருப்பி இப்படிதான் கொடுப்பேன். சந்தேகம் மாம்லா சந்தேகம். இங்க பாரு, நானும் ரமேஷும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ்மேட். காலேஜ் படிக்கும்போது ரமேஷ்க்கு என்ன பிடிச்சிருந்ததா, ஆனா நான் அவனை அண்ணனா தான் பார்த்தேன். இப்ப ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வர்க் பண்றோம். நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்க. என்ன ரமேஷ் முழிச்சுக்கிட்டே இருக்கா? நீயும் உன் வைஃப் கிட்ட சொல்லு. இங்க பாருடி, ஷாலினி சொன்னதையெல்லாம் கேட்டேல்ல, நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஒரு நேரம் இந்த மாதிரி நீ பேசுனேன்னு வச்சுக்க, நானே உன் வாயை உடச்சு எடுத்துறோம் பத்துக்க. உன் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நானும் அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? மரியாதையா வீட்டுக்கு போய் சேரு. ஐயோ, நாம என்ன நினைச்சிட்டு வந்தோம்? இங்க எல்லாமே தலைகீழாலாம் நடக்கு. ஷாலினி, இது நீ வேலை பார்க்குற ஆபீஸ்னால தானே என்ன இப்படி அடிச்சு தம்சம் பண்ணிட்ட? வீட்டுக்கு வாட்டி உன்னை நான் சட்னி ஆக்கிருவே. என்ன முணங்கிக்கிட்டே இருக்க? கிளம்பு வீட்டுக்கு. தொப்பி மண்டையா, உனக்கு எப்படி வந்தது புது தைரியம்? என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆளாயிட்டியே. வீட்டுக்கு வா. எம்மா எம்மம்மா, அவளை பஞ்சராக்கலாம்னு பார்த்தா கடைசியில நம்மள பஞ்சராக்கி விட்டுட்டாளே. எம்மா, வீட்ல இருந்து கிளம்பும் போது எப்படி மகாராணியா